ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரீம் இல்லாத டேஸ்டியான கேக் செய்ய போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 1 கப்பு மைதா போட்டுடலாம். இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிடணும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இந்த கேக்குக்கு நம்ம பேக்கிங் சோடா போடலை. இதை இப்போது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிடலாம். வேறொரு பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதை இப்போ எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணணும். 1/2 கப்பு பொடிக்காத சீனி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த முட்டையிலையே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். ஒயிட் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கிடணும். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றலாம். 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன். இந்த ஆயில் ஊற்றும்போது ஸ்லோவாக தான் பீட் பண்ணணும். ஆயில் இந்த பேட்டரில் மிக்ஸ் ஆனால் போதும். இனி பீட்டர் எடுத்துடலாம். நமக்கு இது அவசியம் இல்லை. நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதே போல் தான் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும். ஓவராக மிக்ஸ் பண்ணோம்னா கேக் சாஃப்டாக வராது. மாவு போட போட பேட்டர் திக் ஆகிட்டே இருக்குது. அதனால் ஒரு 1/4 கப்பு பால் ஊற்றிடலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பாலை தான் ஊற்றிருக்கேன். மாவு ஃபுல்லாகவுமே போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாவு கெட்டியான தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. இதே அளவுக்கு தான் இருக்கணும். இந்த மாவில் இருந்து கொஞ்சமாக நான் வேற ஒரு பவுலில் எடுக்கிறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கொக்கோ பவுடரை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். எல்லா இடமும் படுது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். கேக் டின் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பேப்பர் போட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி போடக்கூடிய மெத்தடில் நீங்களும் போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மெத்தட்லையும் நீங்கள் போடலாம். கொக்கோ பவுடர் சேர்த்த மாவு கொஞ்சமாக போட்டால் போதும். நமக்கு ஒயிட் கலரில் இருக்கக்கூடியதை தான் அதிகமாக போடணும். அப்போ தான் அந்த கலர் எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணி வரும்போது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. மாவு ஃபுல்லாகவே ஊற்றியாச்சு. இனி ஒரு ஃபோர்க்கை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போது அந்த கொக்கோ மாவு எல்லா இடமும் படும். இன்றைக்கி ஓடிஜியில் தான் வைக்க போகிறேன். 180 டிகிரி செல்சியஸில் ஏற்கனவே 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம வச்சிடலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தால் போதும், குக் ஆயிரும். ஓடிஜி இல்லாதவங்களுக்கு கேஸ் அடுப்பில் எப்படி கேக் பண்ணலாங்கிற வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. கேக் நல்லா குக் ஆயாச்சு. ஆறுனதும் இதே போல் நம்ம எடுத்துடலாம். பேப்பர் போட்டிருக்கிறதுனால அழகாக ஒட்டாமல் வந்துடும். 2 கலர் மாவும் மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால அதை கட் பண்ணிவிட்டு பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே போலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.